பேச்சுலர்ஸ் மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு அம்மா கிட்ட சொல்லி செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க. நல்லா சுருக்குன்னு இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரா போற மாதிரி ஒரு பூண்டு மிளகா பொடி, அது கூட நல்லெண்ணெயை ஊத்தி கலந்து விட்டு வச்சீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாத மாதிரி ஒரு ரெசிபியை இந்த வீடியோல சொல்லி தரேன். பண்றது ரொம்பவே ஈஸி. கடாயில எண்ணெய் சேர்க்காம 100 கிராம் பூண்டு ஈரம் இல்லாம சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில 50 கிராம் காஞ்ச மிளகா, 10 கிராம் காஷ்மீரி மிளகாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து லெமன் சைஸ் புளியையும் சேர்த்து லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல வறுத்த மிளகாயை சேர்த்து கொரப்பா இந்த மாதிரி அரைச்சதும் அதிலே பூண்டு, புளி, உப்பு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா நல்லெண்ணெயை தாளாரமா ஊத்தி விட்டு மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தீங்கன்னா பூண்டு மிளகாய் இட்லி பொடி ரெடி. நம்ம மார்க்கெட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் இந்த நல்லெண்ணெயை வாங்கியிருந்தேன். இவங்க எண்ணெயோட சேர்த்து இட்லி பொடி, மில்லட்ல செஞ்ச ஸ்நாக்ஸ், நூடுல்ஸ், மிக்சர்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு வராங்க. இவங்க மெயின் எய்மே ஸ்மால் ஸ்கேல் பிசினஸும் ஹோம்மேட் பிசினஸையும் சப்போர்ட் பண்றது தான். அண்ட் அவங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட் சீக்கிரமே லான்ச் ஆக போகுது. மறக்காம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.